ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நீங்கள் வந்திருக்கிறது ஹரிஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் நம்ம தங்கச்சியும் சேர்ந்து ரொம்ப நேரமாக 99லேயே விளையாடி 99 வந்து மைண்ட் கிராஃப்டில் மல்டிப்ளேயரில் சர்வே பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு தலைவரை வச்சு சிரிச்சு விட்டு அடித்த தலைவரை என்ன மேலே பயந்து நிற்கிறீங்க? அடிப்பீங்களே, அதான் மேலே நிற்கிறேன். ஆஹா, பயந்துட்டீங்க போடு. ஒரே தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு. ஆஹா, உடைக்க முடியலையே. போடு, அவ்வளோதான். ஏய், உடச்சி விட அவ்வளோதான். என்னடா பண்ணுற? அவ்வளோதான், அவ்வளோதான். கதை குடிச்சு சரி ஓகே. மறுபடியும் ரீஸ்பாண்ட் ஆகிருப்பான். எங்கே இருக்கான்னு தேடி போயிட்டு உழைச்சிட்டு வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு குழுன்னு இருக்கும். தலைவரே எங்கே ஒழிச்சுன்னுக்கிறீங்க? உனக்கு தெரியாது தலைவரே. எங்க தலைவரே உங்க பேரே காமிச்சிச்சு. இங்க இருக்கிற அடி 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 ஐயா. சரி வேணாம் விடுங்க, வா நம்ம விளையாடல சர்வே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆடு, இந்த ஆடை விட்டு ஐயோ சரி விட்டுச்சு. ஆஹா சரி விட்டுச்சு. ஏறி 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 ஏறி. ஏய், எங்க இருக்க? காப்பாத்து. ஏன் நீ எங்க இருக்க? அதுவா, இது என்னது, குழியில மாட்டிக்கிட்டேன். நீ ஏந்துவா, நான் இங்கே ஆடை வெட்டணுன்னு இருக்கேன். ஆமாம், ஆடை வெட்டு ஆளை வெட்டணும். எப்படி ஆளை வெட்ட முடியும்? இந்த கேமில் இருக்கிறதே நீ நானும் மட்டும்தான். நீ எப்போவுமே என்ன தானே வெட்டுப்பா. அதான் சரி, அந்த ஆடை மறுபடியும் வெட்டுறதுக்கு வருவோம். எங்கே ஆடை காணும்? அங்கே ஒரு ஆடு நிற்கிது. ஓகே, அதாவது நம்ம தலைவன் மித்திகாவை தான் சொன்னேன். எனக்கு ஒரு ஆடு கிடச்சிருக்கு. எங்கே? ரொம்ப தூரத்தில் இருக்கனால உனக்கு சொல்ல முடியாது. எங்கே? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? வா சொல்லு, இப்போதான் பெட்டு போட முடியும். டக்கு டக்குன்னு சொல்லு. ஐ மீன் ரொம்ப தூரம். நானும் நீயும் என் பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. உன் பேர் எனக்கு. நானும் நீ பேர் தெரிய மாட்டேன், புரியல. ஐ மீன் உன் பேரே தெரிய மாட்டேங்குது தூரமாக இருக்கனால. நான் தூரமாகிறதுக்கும் ஆடுக்கும் என்ன சம்மந்தம்? நான் பக்கத்தில் தானே ஆடு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன் நைட் ஆயிடுச்சு, நான் உள்ள குழி பறித்து உள்ளே காஞ்சிக்க போகிறேன். ஆக்சுவலி கைஸ், இந்த இடத்துல நான் உங்களுக்கு நிறைய சீன்ஸ் கட் பண்ணிட்டேன். மித்திகா வந்துட்டு ஒளிஞ்சிக்கிச்சு, குழி தோண்டி அதுவே பச்சிக்கிச்சு. சரி ஓகே. அடிக்கிறா அடிக்கிறா, ஓடு ஓடு கிளிப்பறைய அடிச்சு விட்டான்டா, முடிச்சு விட்டான் சோழியை. சரி ஓகே. கை வாஸ் டையா? எனக்கு ஏன் அந்த மாதிரி? அது காய் வாஸ் ஷார்ட் பை ஸ்கெலிட்டன் இருக்கு கைஸ். படிக்காதா குறிப்பையன். சரி ஓகே. அது நீ சொல்கிறதுக்கு நம்மளாம் ஸ்கூலில் டாப்பருங்க. நம்மளாம் யாருக்கும் தெரியாது. நம்மளாம் வந்துட்டு பிடி சரி அலற ஓடுவோம். எல்லா மேமும் சும்மா பயப்படுவாங்க பாரு நான் எடுக்கிற மார்க்கில். ஆமாம், அப்படியே பயந்துட்டான ஒரு இதுக்கு மார்க்குக்கு. ஏன்னா ஒரு மார்க் தானே எடுப்பாங்க, நல்லா பயந்து அப்பெல்லாம் பேசக்கூடாது. நம்ம 100 அவுட் ஆஃப் நம்ம 100 வரல. அந்த 1 மட்டும் எடுத்துட்டு முட்டை மட்டும் இருக்கணும். அப்பெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்துட்டு உண்மையாக வந்துட்டு எவ்வளோ எடுப்பேன்னா, அடிங்கடா. கொஞ்சம் ஒழுங்காக பேச விட மாட்டேன். நான் வந்துட்டு உண்மையாகவே நல்ல மார்க் தான் எடுப்பேன். சரி ஓகே. பார்ப்போம் நல்ல மார்க். ஓகே ஓகே. அங்கே பார்த்தீங்களா, உடச்சி விட்ருவோமா நைஸா? நீ மேலே எனக்கு காமிக்கிது, என் மண்டபம் நந்துன்னு போகிறேன். உடைக்கலான்னு பார்த்தேன், ஸ்பைடர் வேறு தட்டி விட்டுச்சு. சரி ஓகே. தேங்க்ஸ்டா ஸ்பைடரே. இல்லை மண்டை வச்சு மாவு வச்சிருப்பாங்க. ஆஹா, இவ்வளோ இருக்கே, என்னங்க பண்ணுறது? கடுப்பாகுது, தண்ணியாக இருக்குதுங்க. போய் பறேண்ணா, உனக்கு கோவமாக இருக்கும் தான் பறக்கிறேன். என்ன பண்ணுறது, கிரியேட்டிவ் தான் ஆன் பண்ண முடியல. ஒழுங்கா என்ன மாதிரி கூலி பறிச்சு இருக்கிறியா? வேணாம் இல்லைன்னா நான் மேலே வரட்டா இன்னைக்கு? வா வா. ஆனால் இது எனக்கு ஃபுட்டு இது கம்மியாக இருக்குது. நான் நிறைய இதெல்லாம் வெட்டி, நீ வரத்துக்கு முன்னாடி நான் நிறைய ஆடு அதெல்லாம் மாடுலாம் வெட்டியிருந்தேன். அதை சாப்பிட்டு வரேன். ஸோ ஆனால் ஒரு 5 minutes ஆகும் வரத்துக்கு. 2 நிமிஷத்தில் சாப்பிட்லாமே? 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே முட்டையும் சாப்பிட்டுலாம். ஆனால் எனக்கு என்னது மேலே இந்த எழுத்து இருக்குல்ல, அதனால எனக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆனால் எவ்வளோ இருக்குன்னு உன்னிப்பாக கவனிச்சு வரேன். பாய். சரி ஓகே. அவன் பயப்படுறான், அந்த உண்மையை சொல்ல மாட்டான். ஓகே, நான் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய சீன்ஸ் கட் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சு விடும். அதனால் கோவமாயி வீடியோ கட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதனால் காலையில் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா அந்த மித்திகா பையனை பெட் இல்லாமல் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சர்வே பண்ணால் அவன் குழி தோண்டி உள்ளே போச்சின்னு சர்வே பண்ணிட்டான். எனக்கு தான் இந்த ஆடு 3 உள்ளே கச்சிச்சு நம்மளுக்கு. வட்டாமே எனக்கு ஆடு கிடச்சிருக்கு, வெயிட் பண்ணு. சரி சரி சரி. இங்கே 2 பிளாக் ஷீப் இருக்குது. நான் ஒன்று அடிக்கிறேன், நீ ஒன்று அடி. இல்லை அது பிளாக், அது கிரே மாதிரி எனக்கு தோணுது. அது பிளாக் தான். நான் தூரத்தில் இருக்கனால எனக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓ சரி ஓகே. ஏங்க எடுத்த உடனே உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. இங்கே ஒன்று இருக்குது, அதை அடிக்க வேண்டியது தானே. சரி ஓகே. நான் ஒயிட்டு பார்த்துட்டேன், அதனால் அடிச்சிருந்தேன். சரி ஓகே, நம்ம வந்துட்டு இதை அடிச்சு காலி பண்ணுவோம். வா 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 அடி 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 அடி. என்ன இது அடிக்கிற? சாரி இந்த ஆடு அடிக்கிறதுக்கு பற்றி போட்டு நம்மளும் அதை ஒன்று போட்டோம். ஆனால் அது வேணும்னே போடல, தெரியாமல் தான் எனக்கு கைப்பட்டுச்சு. சரி ஓகே. பூ எதுக்கு ப்ரோ உடைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு டை கிரியேட் பண்ணுறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், அவன் எப்படியோ என்னது குழி பறித்து உள்ளே உட்காந்துப்பான். ஸோ ஆனால் நான் மேலே பூ வச்சுட்டு போயிடுவேன். ஓகே, எல்லோரும் உனக்காக பூ போட்டு போவாங்க. அப்படிலாம் இல்லை கைஸ், அப்படிலாம் இல்லை கைஸ். நான் வந்துட்டு இந்த நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒயிட்டில் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இவனுக்கு அந்த எல்லாத்தையும் ஒரே கலரில் மாற்றி மஞ்சள் கலரில் மாற்றி விடணும். அதுக்கு தான் கைஸ் டை, வேறு ஒன்றும் இல்லை. மிச்சம் இருக்கிற டையை மண்டையில் வச்சு விடலாம், வேறு ஒன்றும் இல்லை. என்னன்னா சரி வா, சண்டை போடுறது நிறுத்திட்டு ஜஸ்ட்டு மரத்தெல்லாம் வெட்டுறியா? நான் உன் மரத்தை சேர்த்து தூங்குறேன், வீடு கட்டலாம். ஓகேவா? சரி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா எப்படியோ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அதையும் இவ்வளோ காது கிழிக்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கும் இது உன்னோட பிளேயர்ஸில் பார்த்துக்க. பிளேயர்ஸ் இல்லை, வியூவர்ஸ். ஓகே ஓகே, கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த திட்டு பையன் என்னுடைய ஷீல்டெலாம் திருட்டான். நான் வந்துட்டு நைட்டு ஒரு ஜாம்பி கூட சண்டை போட்டு இதை எடுத்தேன். இதை திட்டு பையன் எடுத்துக்கணும். நான் செத்த உடனே அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி போயிருந்தேன். திட்டு பையன் இல்லை கைஸ், நான் வந்துட்டு கேட்டு தான் எடுத்தேன். அப்படியே புழுவாத இல்ல 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 கைஸ், உங்களுக்கு தெரியாது கைஸ். அந்த சீன் கைஸ், நீங்கள் இந்த சீனை பார்க்கலன்றதுனால அப்படியே புழுவுறாங்க கைஸ். ஆக்சுவலி நம்ம தான் இது வந்துட்டு உண்மையாக இது பண்ணோம். இல்லை, நான் உன்கிட்ட கேட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன நீ எடுத்துக்கிறியா கேட்டேன். அவன் தான் எடுத்துக்க பரவாயில்ல இப்படி சொன்னான். கைஸ் நான் வந்துட்டு எப்படி தெரியுமா கைஸ் சொன்னேன், நான் டீ குடிச்சிருந்தேன் கைஸ். அந்த நேரத்தில் வந்துட்டு அதை எடுத்துக்கு என்கிட்ட அது இருக்குது, நான் போட்டுக்கிட்டான்னு கேட்டேன். நான் கை மட்டும் இப்படி பண்ணி விட்டேன் கைஸ். அதுக்கு அவன் அதை எடுத்து போட்டுக்கினான் கைஸ். நான் வாயத்தை வந்து சொல்லலை, வாயத்தை வந்து சொன்னால் தானே இது. நீங்களே கமெண்ட் அடிங்க கைஸ். நீ கையாட்டினால சரி நீ எடுத்துக்க சொல்லிட்டேன் நான் சின்ன அத்தேன், அவ்வளோதான் போ. நான் வாயில் சொன்னால் தானே பண்ணணும். நீ வாயில் டீ வச்சுருந்தா அப்போ எப்படி சொல்வேன்? நான் கையாட்டினேன் நான் சின்ன, நான் இது பண்ணி எடுத்துக்கினப்பா. சரி ஓடு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டையில் நம்மளோடதையும் மஞ்சள் கலரில் பண்ணி விட்டோம். சரி ஓகே, மீதி 3 இருக்குது, அதெல்லாம் மஞ்சள் கலரில் மாற்றி விட்டு 3ஆக மாற்றியாச்சு. இப்போது அவனுக்கும் ஒரு மஞ்சள் பெட்டு, நம்மளுக்கும் ஒரு மஞ்சள் பெட்டு. வாங்க தம்பி இங்கே வாங்க தம்பியே. எங்கே இருக்கிறீங்க தம்பி? இங்கே வாங்க. ஆடு ஏங்க அவனோட கலர்லேயே இருக்குங்க இது. சரி ஓகே, இதை எடுத்துக்குவோம். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடு செஞ்சே செய்கிறோம், சிறப்பாக செய்கிறோம். ஓகே, ஓடுறா காய்ஸ். அதுக்கு என்னது, நம்ம வில்லேஜில் கண்டுபிடிப்போம். அது செகண்ட் பார்ட்லன்னா எப்போ வேணால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஃப்ளூக்கில் தான் வரும். இந்த வாட்ரு இதெல்லாம் இருக்கும்ல, அது ரொம்ப தூரம் போனால் தான் ட்ராவல் பண்ணால் கிடைக்கும். இல்லைனா ஒரு சிலது வந்து நம்ம பக்கத்துலேயே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏரியா, டெசர்ட்டு, ஜங்கிள், அப்புறம் பேரட் ஏரியா, அந்த மாதிரி இடத்துல தான் கைஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்கள் இப்போ ரெக்கார்டிங் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கேமோட எண்டிங் அப்போது பார்ட் 2 எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கும் போது அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வில்லேஜ் ஒன்று கிடச்சிது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வில்லேஜ் பக்கமே நான் போகலை, பட் தூரத்துலேருந்து பார்த்தேன் இருந்துச்சுன்னு.
சரி அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், பார்ட் 12 நம்ம சிறப்பாக போயிட்டு மித்திகாவையும் அந்த வில்லேஜையும் கதற விட்றோம். ஓகே, நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அவ்வளோதான். தலைவரே இப்போ என்ன பண்ணுறீங்க? நாங்களா பறந்துட்டுருக்கோம் தலைவரே. அப்போ என்ன நடந்து தானே இருக்கிறேன். நடந்துனாங்கிற நீ நடந்துனா இருக்கிற ஓடினுக்கிற. சரி நாடகத்து ஓடுறது ஒன்று தான். சரி கைஸ், இந்த இடத்துல நான் உங்களுக்கு வீடு கட்டினதை காமிக்கல, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் போச்சா, அதனால கொஞ்சம் என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி ஓகே, இவ்வளோ மன்னிப்பு கேட்டிருக்காங்க, மன்னிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு மரத்தை உடைப்போம். ஓட தலைவரே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் போயிட்டு புதஞ்சிக்கினீங்களா என்ன? நானா இங்கே இருக்க இது ஆடு மாதிரிலாம் வெட்டியிருந்தேன். பொய் சொன்னேன். உன் பக்கத்தில் இருந்து மரத்தை வெட்டியிருந்தேன். ஏன் ப்ரோ ஹைட்டாக இருக்குனால வெட்டலையா? இல்லை ப்ரோ, நான் இங்கே வந்துட்டு 11 wood இருக்கா, இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். 44 பிளாங்க்ஸுங்க. ஓகே, எடி கிளிக் அவ்வளோதான். இதை வச்சு வீடு கட்டி முடிச்சிடலாம் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ப்ளீஸ் சாரி ப்ளீஸ் ப்ளீஸ் ஆயிடுச்சு. ஓகே, மரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் தலைவரே. ஏய், உன்னால் கிளிச்சில் ஏதோ ஒரு மரம் போயிடுச்சு. பைத்தியக்காரப்ப. சரி கூட தூக்கி போட்டு நைட்டாகவே போகுது. தூக்கி போட்டேன். கழுவி மாதிரி பண்ணுற எல்லாத்தையும். கேவி எடுத்துன்னு வந்தேன் ப்ரோ, எனக்கே தெரில. 4 தான் எடுத்துன்னு வந்து, ஏதோ 40,000 எடுத்துன்னு வந்த மாதிரி பண்ணுவானா. 4 தான் எடுத்துன்னு வந்து பார்த்தியா? பார்த்துட்டேன். நானும் தூங்குறேன் ப்ரோ. பார்த்துட்டேன். ஓகே, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அவனுக்கு ஒரு கத்தி, ஒரு பிக்காக்ஸ், இது 2 கொடுத்தேன். ஓகே, வீட்டில் போடணும்னு நினச்சேன், போட்டேன்ல, அதை கட் பண்ணிட்டேன். சாரி, நானும் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கேவ் தேடி போகிறோம். அந்த சீன்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நாம் கேவுக்குள்ளே போனோம். அங்கே போயிட்டு ஒரு சில சம்பவத்தால் வீடியோ பாதியிலே முடிக்கிற வேண்டிய நிலைமை வந்துச்சு. பட் உங்களுக்கு சூழ்நிலை சொல்லவும் இல்லை, நிலைமை மட்டும் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சிங்க. சரி ஓகேவா? இந்த கேவா நீ தங்கச்சிங்க, நான் ஒரு கேவ் காட்டுறேன்னு அது இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல தண்ணியில் சறுக்கினே போனோம் பார்த்தீங்களா, அங்கே தான், அந்த இடம்தான். ஓகே, பூம் 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 சக்கலக்க பூம் சக்கலக்க பூம் பூம் சக்கலக்க பூம் சக்கலக்க பூம் 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 சக்கலக்க பூம் சக்கல பூம் பூம். நான் பாடினாலாம் வராது, ஏன்னா நான் அழகாக பாடுவேன். பூம் சக்கலக்க பூம் சக்கலக்க பூம். சீக்கிரமா அவனுக்கு காப்பி ரைட் பண்ணுப்பா. சரி ஓகே, பின்னாடி தான் டிவி வருது. இரு, இருக்கு, நம்ம ரொம்ப தூரம் பின்னா வீடு கட்டுறோம். நீ தான் சீட்டர். நீ மறந்துருப்ப, கண்டிப்பா மறந்துருப்ப. என்னது மறந்துருப்ப? அதான் என்னது ஞாபகம். ஆக்சுவலி உண்மையை சொன்னால் மறந்துட்டேன், அப்புறமேட்டு ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன் உண்மையாக. நம்ம இவனுக்கு வந்துட்டு இங்கே சாண்ட் இருக்கு, அது போய் எத்துக்கூட கொண்டு போயிலே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, சரி குண்டு பையிலே. புழுவாத, நான் ஒல்லியாதான் இருக்கிறேன், நீ தான் 2 பேரும் ஒல்லியாதான் இருக்கு. நீ ஒல்லியா இருக்கிறியா? கைஸ் புழுறான் கைஸ், இவ்வளோலாம் புழு கூடாது, வாயில் புழு வந்து அவையா. ஓகே, நான் நல்ல வேலைங்க, நம்ம தண்ணியிலே சறுக்கிட்டு ஏறி நான் ஏறிட்டேன். ஏங்க ஒரே அடிச்சு கீழே தள்ளி விட்டலாம். இங்கேருந்து கீழே தள்ளி விட்டேன்னா மிதிக்காகும். வாயில் அவசரம் வச்சுட்டேங்க. ஆஹா, எங்க இருந்து என்ன கேக்குறான் பாருங்க கைஸ். ஏங்க இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதனால தான் வந்துட்டு ஒரு சூழ்நிலை தப்பாயிடுச்சுன்னு. அதாவது கிராஃப்டிங் அமைதியாக இருக்கு கொஞ்ச நேரம். அதாவது கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. கிராஃப்டிங் டேபிள் மட்டும் இருந்திருந்தா இன்றைக்கி இதை முடிச்சிருக்கல. ஆக்சுவலியே அது
சரி ஓகே, அவங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் வுட் இருக்கான்னு கேட்டேன். குட் பையில் இருக்குதாடா? என்கிட்ட வுட்டில் இல்லை, ஐ மீன் சாண்டு தான் 15 இருக்கு, வேணுமா? தேவையில்ல, அதை நீயே எடுத்து வாயில் போட்டுக்கோ. சரி ஓகே, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட நம்ம பார்ட் 2ல ஓகே இரு சப்ஸ்கிரைப் அதுவுமே பண்ண மாட்டேன். சரி அமைதியாக இரு, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ராஜ் ஹரிஷ் ராஜ்.